மனவெளியில் பிறந்த கருத்துக்கள் மனவெளிகளில் பறந்து விரிய நூல்கள் வலு கொடுக்கின்றன. மனித இரைச்சல்களின் நகர்வலத்தில் சிக்கிப்போகும் நமக்கு ஒற்றையடி பாதையின் ஓசையற்ற அமைதியை தரவல்லன நல்ல நூல்கள். இரும்பு பெட்டிகளுள் அடக்கமாகி போன நூல்கள் திறக்கப்படும் போது உலகின் வெளிச்சத்தை காணக்கூடும். தூசுப்படைகளால் புத்தக ராக்கைகளில் தூரமாகி போன நூல்களின் தொலைநோக்கு புரிந்து கொள்ளப்படாமலே போய்விடலாமா? மெய்வழி உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு சுவைத்தேன் நிகழ்ச்சியில் புதிய புத்தகத்துடன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு. இன்று நாங்கள் பார்க்க போகும் புத்தகம் சைனைட், தீபச்செல்வனின் புத்தகம். இதை பற்றி இறுதியில் பார்ப்போம். அதற்கு முதலாக போர் பல காரணங்களுக்காக உருவாக்கப்படுகின்றது அல்லது நடக்கின்றது. ஒரு இனம் இன்னொரு இனத்தை அடக்கி ஆள்வதற்காகவோ அல்லது தமது அதிகாரத்தை நிலைநாட்டவோ அல்லது தமக்குரிய தேவைகளை தீர்த்து கொள்ளவோ அந்த போர்களை அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். சில போர்கள் தாம் செய்த குற்றங்களை மறைப்பதற்காக ஆரம்பித்து அவர்கள் செய்த குற்றங்கள் புதிய குற்றங்களுடன் சேர்ந்து அவர்களை பாதிப்பதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். அப்படி நடந்த ஒரு போரும் அதை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டதும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் பற்றி இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த புத்தகத்தில். அவர்களுக்கென்றொரு தேசம் இருந்தது. அங்கே அவர்கள் ஆடி பாடி கூடி கழித்து மகிழ்ந்திருந்தார்கள். காலங்கள் மாறின. அவர்களின் தேசங்கள் இடைக்கிடை களவாடப்பட்டன. அப்படி களவாடப்பட்ட போது கூட அவர்கள் மகிழ்ச்சியாக தொடர்ந்தும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கணத்தில் அவர்களுக்கு மிக பெரும் தாக்கமாக போர் அவர்கள் மீது திணிக்கப்பட்டது. அவர்கள் அதை எதிர்கொண்டு அரசியல் ரீதியாக போராட ஆரம்பித்தார்கள். அந்த அரசியல் போராட்டம் நசுக்கப்பட்ட போது அவர்களுக்கு ஆயுதங்களை தூக்குவதை தவிர வேறு வழிகள் எதுவும் இருக்கவில்லை. அங்கு ஒரு போராட்டம் ஆயுதங்களுடன் ஆரம்பித்தது. ஆயுத போராட்டம். அவர்கள் தமக்காக மீளவும் ஒரு தேசத்தை கட்டமைத்தார்கள். அந்த தேசத்தில் அவர்களுக்கென்றொரு தலைவன், அண்ணனாக, தலைவனாக, தம்பியாக இருந்தார். அப்படி இருந்து கொண்டிருக்கும் போது அங்கு பாலாரும் தேனாரும் ஓடவில்லை தான். ஆனாலும் அங்கு அவர்கள் மகிழ்வோடு இருந்தார்கள். அவர்களுக்கென்றொரு கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு இருந்தது. அவர்களுக்கென்றொரு இராணுவம் இருந்தது. அவர்களுக்கென்றொரு கடற்படை இருந்தது. அவர்களுக்கென்றொரு விமானப்படை இருந்தது. இப்படி எல்லா படைகளுடனும் அவர்கள் எதிரியை யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த யுத்தம் நடந்து போய்கொண்டிருக்கும் போது திடீரென்று அவர்களுக்கு எதிராக உலகமே எதிர்த்து வந்தது. அந்த எதிர்ப்பில் பல மாற்றங்கள் நடைபெற ஆயத்தமாகின. இந்த மாற்றங்களைத்தான் இந்த சைனைட் கதை சொல்லி நிற்கின்றது. 2009க்கு முற்பட்ட காலம், 2009க்கு பிற்பட்ட காலம் என பிரித்து கதையூடாக கதை நகர்ந்து செல்கின்றது, கிளை கிளை கதைகளாக. முக்கிய பாத்திரமாக வளவன் அங்கு வருகின்றான். ஒவ்வொரு மாந்தரும் ஒவ்வொரு கதை சொல்லி நிற்கின்றார்கள். வளவன், வேளினி, அவர்களோடு சேர்ந்து துணை கதாபாத்திரங்களாக பலர். வளவன் ஒரு போரின் உச்சத்தில் தளபதியாக இருந்து அவன் கடைசியில் அவனுடைய நிலைமை எப்படி மாறுகின்றது என்பதை இந்த கதை சொல்லி நிற்கின்றது. வேளினி காதலியாக அறிமுகமாகி வளவனுடன் காதல் வயப்பட்டு அவனுடைய வாழ்க்கை அவனுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாற்றப்படுகின்றது, திசை மாறுகிறது இந்த போர் நாள் என்று சொல்லி செல்கின்றது. அத்தோடு பல கிளை கதாபாத்திரங்களும் இங்கு வந்து போகின்றன. முதலாவதாக இந்த களம், புத்தகத்தில் இந்த களம் முள்ளிவாய்க்காலில் திறக்கப்படுகின்றது. அழிவின் பெரிய சித்திரமாய் வரையப்பட்ட வானத்தில் கீழிருந்து முள்ளிவாய்க்கால் சுருங்கி
பொட்டென ஆகிற்று. அப்பெருங்கடலே சனங்கள் குருதியாகவும் கண்ணீராகவும் தோன்றுவதாக வளவனுக்கு தோன்றியது. வெறித்து பார்த்தான். சன்னங்கள் தீர்ந்து வெற்று துவக்கு கையில் இருந்தது. அங்கு அவனின் கதை ஆரம்பமாகின்றது. அங்கிருந்து அவன் நேராக பல பிரச்சனைகளை கடந்து முகாமுக்கு மாற்றப்படுகின்றான். அவனுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று இராணுவத்தினரும் அரசாங்கமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீதிபதி அவனுக்கு கருணை காட்டி அவனை வெளியே அனுப்புவதற்காக உத்தரவிடுகின்றார். அந்த இராணுவ வீரனுக்கும் வளவனுக்கும் நடக்கும் ஒரு சிறிய உரையாடலை இங்கு நான் தர விருப்பப்படுகின்றேன். இராணுவ வீரன் கேட்கின்றான், ஏன் இயக்கத்துக்கு போனது? எங்கட நாடு எங்களுக்கு வேணும் என்றுதான். யுத்தம் விருப்பமோ? போர் எங்களை துரத்தி கொண்டு வந்துச்சு. எங்கட உறவுகளை எல்லாம் பறித்தது. யுத்தம் எங்கள் மீது திணிக்கப்பட்டதுதானே. எங்களுடைய தலைவரும் அதைத்தான் சொன்னவர். நாங்கள் அதை ஒரு காலம் போரை விரும்பவில்லை. நிர்பந்தம் அப்படி. திரும்ப ஆயுதம் தூக்கி போராடும் விருப்பம் இருக்கா? முள்ளிவாய்க்காலில் எங்களுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்குது என்று தலைவன் அறிவிச்சவர். அதுதான் எங்கட உறுதியான முடிவு. அப்ப நாடு வேண்டாமோ? போராளிகளின் போராட்டத்தை மக்களிடம் கையளிச்சிட்டினான். தமிழீழம் இனி சரிவராதுதானே. தமிழீழம் அமைகிறதும் அமையாமல் விடுகிறதும் இனி உங்களோட கையில என்று வளவனின் பாத்திரம் மிக ஆணித்தரமாக அங்கு வரையறுக்கப்படுகின்றது. அதிலிருந்து அவன் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்கின்றான். போர் முடிந்தாலும் மக்களை சுற்றி சுற்றி பல்லாயிர கேள்விகள் எழுந்து கொண்டேதான் இருக்கும். அத்தோடு போரில் ஈடுபட்டவர்கள் மீது பல ஆயிரக்கணக்கான கேள்விகள் தொடர்ந்து அவர்களை தாக்கி கொண்டேதான் இருக்கும். அதில் மீண்டும் ஒரு உரையாடல், நீங்கள் புலிகளை மீள உருவாக்குவதற்காகத்தானே மக்களோடு பதுங்கி இருந்தீர் என்று நீதிபதி கேட்டார். ஐயா, நாங்கள் எங்களுடைய நாட்டுக்காகவும் எங்கள் மக்களுக்காகவும் போராடினாங்க. எங்களுடைய ஆயுதங்கள் மௌனிக்கப்படுது என்ற தலைவரின் அறிவிப்போட நாங்கள் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டோம் என்றார். இதை கேட்டுத்தான் நீதிபதி அவனை புனர்வாழ்வு முகாமுக்கு அனுமதிப்பதற்காக அனுப்பி வைக்கின்றார். உயிரோடு இருக்கும் போராளிகள், இறந்த போராளிகள் ஒரு போராட்டத்தின் பின் உருவாகும் நிலை இது. உயிரோடு இருக்கும் போராளிகள் அவர்கள் ஒரு தேசத்தை கட்டி ஆண்டு அங்கு தமது ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்தி தம்மை வழிநடத்தி கொண்டு போனவர்கள். மக்களோடு மக்களாக மிக விருப்பமாக இருந்து, மக்களுக்கு மிக விருப்பப்பட்டவர்களாக இருந்து அந்த தேசத்தை கட்டி எழுப்பினார்கள். அங்கு ஒரு உரையாடல் மீண்டும், முந்தைய ஒரு காலத்தில் இந்த நகரத்தின் அரசியல் துறை பொறுப்பாளர் தளபதி இந்த நகரத்தை பாதுகாக்க சண்டை செய்தனான். நகரத்தை வளர்க்க வேண்டும் என்று எத்தனையோ வேலை திட்டங்களை செய்தனான். இன்றைக்கு பசியோட குடிக்க தண்ணி கூட இல்லாமல் அலைகிறேன். இந்த காலத்தில் பாதுகாப்புக்காய் களமாடின நானே இன்றைக்கு எங்கட சனங்களுக்கு அச்சுறுத்தலாக மாறி உரியவனாகி நிற்கின்றேன். ஆபத்தவனாக ஆகிவிட்டேன். அந்த தளபதி என்ற அடையாளமே என்னை விட்டு எல்லோரையும் விலத்தி போக வைக்குது. வளவன் கண்களில் பொலபலவென கண்ணீர் கொட்டத் தொடங்கியது. அந்த தேசத்தை கட்டியாண்ட அவன் இன்று எந்த விதமான மக்களின் சீண்டலுக்கும் இல்லாமல் தனித்து விடப்பட்டிருக்கின்றான். அங்கு அவனுடைய தனிமையும் அவனுடைய எதிர்பார்ப்புகள் முடிந்து போனதும் பேசப்படுகின்றது. ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடாமல் இருந்தால் அது பிழை. எங்கட மக்களின் விடுதலைக்காக நாங்கள் செய்த அளப்பரிய தியாகங்கள் தான் எங்கட விடுதலை போராட்டத்தை செய்தது என்று ஒரு உரையாடல் அங்கு நடக்கின்றது. அஞ்சலினா என்ற வெளிநாட்டு பத்திரிகையாளர் ஒருவருக்கும் வளவனுக்குமான உரையாடலாக அங்கு அவர்கள் தாங்கள் போராட்டம் எப்படி நிறைவு பெற்றது என்பதை தெளிவாக வெளிக்காட்டி கொண்டு செல்கின்றார்கள். வளவன் காதல் வயப்பட்டு வேளினியோடு இருந்த காலங்களில் இருவருக்குமான உரையாடல் காதலோடு போராட்டத்தையும் சார்ந்ததாகத்தான் இருந்தது. சில நேரம் சில பிரிவுகள் எங்கட கனவுகளை வெல்லத்தானே வேளினி என்று வளவன் சொல்லுகின்றான். ஏனென்றால் அவர்கள் போராட்டத்திற்காக இருவரும் பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை காலநிலை உருவான காரணங்களுக்காக. அத்தோடு வளவன் புனர்வாழ்வு முகாமிலிருந்து வெளிவந்து தாயுடன் சேர்ந்த பொழுது அவர்களுக்கு இருப்பதற்கான வீடுகள், மற்ற போராளிகளுக்கு இருப்பதற்கான வீடுகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருகின்றது. அதை ஒரு வரியில்
தீபச்செல்வன் அழகாக சொல்கின்றார். தாய் நிலத்திற்காக போராடின உன்னை மாதிரி போராளிகள் நிறைய பேருக்கு இன்றைக்கு இருக்கிறதுக்கு ஒரு துண்டு நிலம் இல்லை என்ன என்று கேட்கின்றார் ஒரு கேள்வியாக. அத்தோடு அவர்கள் களமாடும் பொழுது, அவர்கள் வரியுடை தரித்து நின்ற பொழுது, அவர்களை பார்த்து ரசித்த பெண்களோ ஆண்களோ அவர்கள் இந்த நிலைமைக்கு மாறிய பின் அவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது கவலை அளிக்கின்றது. முன்னாள் போராளிகளுக்கு இப்ப பொம்பளைகள் தரீனம் என்ற ஒரு வசனத்தில் அந்த நிலைமையை மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றார் தீபச்செல்வன். இத்தோடு இந்த போராட்டத்தின் நிலைமை ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு சமர்க்களமாக கடந்து இறுதியாக ஒரு நிலைமைக்கு வருகின்றது. அவர்கள் போராட்டத்தை முற்றுமாக துறந்து தம் வாழ்க்கைக்காகவும் தம்மை சார்ந்திருப்போரின் வாழ்க்கைக்காகவும் தன்னோடு துணையாக நின்ற போராளிகளின் வாழ்க்கைக்காகவும் அவன் ஒரு புத்தக கடையொன்றை ஆரம்பிப்பதாக அந்த கதை நிறைவுக்கு வர ஆரம்பிக்கின்றது. அப்பொழுது அங்கும் அவனுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. அந்த பிரச்சனை என்னவென்றால், இராணுவ வீரன் வந்து கேட்கிறான், ஒட்டி சுட்டானில இருந்து ஒளிச்சு வந்து இங்க புதிதாக கடை போட்ட நீங்களும் புத்தக கடை போடுறது உங்களுக்கு களவோ? ஆதிரை என்றதும் எல்டிடி நேம் தானே, அது என்ற பிள்ளையின் பேர். புரட்சி பண்ற புத்தகம் விற்கிறது இல்லையா? புத்தகங்களால் மட்டும் புரட்சிகள் உருவாவதில்லை என்று வளவன் சொல்கின்றான். இந்த வளவனின் நிலைமை அதை தொடர்ந்து அங்கு அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்த போது அவர்களுக்கு ஏற்பட்ட சில காரணங்களுக்காக ஒவ்வொரு போராளிகளாக ஒவ்வொரு இடங்களில் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தகவலை முற்றுமுழுதாக தீபச்செல்வன் வெளிச்சொல்ல முடியாத நிலை இருந்திருக்குமோ அவருக்கு தெரியாது. அதனால் அதை மெதுவாக அவர் தொட்டு செல்கின்றார். இறுதியாக வளவனுக்கு என்ன நடந்தது என்பதை நீங்கள் தீபச்செல்வனின் புத்தகத்தை படிப்பதனால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தனது முதல் நாவலான நடுகள் ஊடாக பரவலாக கவனத்தை பெற்றவர் ஈழத்து எழுத்தாளர் தீபச்செல்வன். அவரது இரண்டாவது நாவலான பயங்கரவாதி தமிழ்நாடு அரசின் சிறந்த நாவல் நூலுக்கான பரிசினை பெற்றது. ஆனால் இலங்கை அரசு அந்த நாவலை எழுதியமைக்காக அவர் மீது பயங்கரவாத தடுப்பு பிரிவு ஊடாக விசாரணையை தொடர்ந்துள்ளது. அதன் காரணமாக அச்சுறுத்தலுக்கு மத்தியில் அவர் இன்னும் எழுதி கொண்டிருக்கின்றார். அவரின் நாவல்கள் சிங்களத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு விற்பனைக்கு வந்துள்ளது. கட்டாயம் இத்தோடு நீங்கள் அந்த புத்தகத்தை கட்டாயம் வாசித்து நீங்கள் அதை பற்றி மேலதிகமாக உங்கள் கருத்துக்களையும் இங்கு பதிவிடலாம். ஏனென்றால் இப்படியான ஈழத்து எழுத்தாளர்களின் புத்தகங்கள் தான் மெதுவாக ஈழத்தில் நடந்த தெரியாத பல விடயங்களை மக்களுக்கு மெதுவாக கொண்டு சேர்க்கின்றது. ஆகவே இன்னொரு சுவைத்தை நிகழ்ச்சியில் உங்களை நான் மீண்டும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.